அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகச்சித்ரா. நம்ம இன்னைக்கு டே ஆஃப் ஸ்பெஷல் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பெண்களை பாதுகாக்கும் விதமாகவும், அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டும் விதமாகவும், அவர்களுக்காக சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சட்டங்கள் சில நேரங்கள்ல பெண்கள் தங்களுடைய சுய நோக்கங்களுக்காகவும் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடும் பயன்படுத்தப்படுது. அது இதுக்கு முன்னெல்லாம் நிறைய நேரங்கள்ல ஆண்களுக்காகவும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனா இப்போலாம் நிறைய நேரங்கள்ல பாத்துட்டீங்கன்னா மருமகள்கள் தங்களுடைய மாமியார்களை பழிவாங்கும் நோக்கத்தோட நிறைய விதமான பொய் வழக்குகளை பதிவு செய்யறாங்க. சோ இந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த மாமியார்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்புகள் சட்டத்தின்படி கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெரும்பாலும் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்திற்கு போகக்கூடிய அந்த மருமகளுக்கு அந்த மறு வீடுகள்ல அதாவது அவர்களுடைய மாமியார் வீடுகள்ல நடைபெறக்கூடிய கொடுமைகள்ல இருந்து அவர்களை பாதுகாக்கும் விதமாகவும், ஒருவேளை அவர்களுக்கு இந்த வரதட்சணை கொடுமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர்களுக்கு உண்டான இழப்பீடுகளை வழங்குவதற்காகவும், அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அவர்களுடைய உரிமைகள் சட்டத்தால பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் சமீப காலங்கள்ல அந்த பெண்களால தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களா இருக்கக்கூடியவர்களிடத்திலும் தன்னுடைய கணவன்மார்களோ இல்ல மாமனார் இந்த மாதிரியானவங்க மேலாக பொய் வழக்குகளை புனைவதற்காகவும் அவர்களை பழி வாங்குவதற்காகவும் தான் நிறைய நேரங்கள்ல பயன்படுத்தப்படுது. சோ இதை நிறைய விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல கோர்ட் கண்டிச்சிருக்கு. இருந்தாலும் கூட இப்போலாம் மாமியார்கள் மீதாக இந்த மாதிரியான வழக்குகள் அதிக அளவுல பதியப்படுது. சோ ஒரு ஹைகோர்ட்ல அதாவது அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி மாமியார்கள் மீது இந்த மாதிரியான பொய் வழக்குகள் புனையப்பட்டாலோ அல்லது மாமியார்களே அதாவது அவங்க கொடுமைப்படுத்தப்படுறாங்க இல்ல ஏதேனும் ஒரு விதத்துல பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களும் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழாக அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பெறுவதற்கான எல்லா விதமான வழிவகைகளும் சட்டத்தின்படி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம செக்ஷன் 12ல பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான வழிவகைகளும் தீர்வுகளும் சட்டத்தின்படி கொடுக்கப்படணும் சொல்லியிருக்காங்களோ அந்த எல்லா தீர்வுகளையும் அந்த மாமியார்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அதாவது செக்ஷன் 12ல பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது அவர் சார்பில் யாரோ ஒருவர் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ணப்படும் அந்த ஒரு கேஸ் ஆனது 3 நாட்களுக்குள்ளாக பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் பார்வைக்கு போகணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் பார்வைக்கு விசாரணை தொடங்கியதிலிருந்து 60 நாட்களுக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது இந்த ஒரு சட்டத்தின்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வகைமுறைகள். அதனால ஒருவேளை நான் கேஸ் ஃபைல் பண்றேன் ரொம்ப நாள் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அது வரைக்கும் இவங்ககிட்ட தானே நான் அடிபட்டு சிறைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னுமே கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய பாதிப்பானது அதிக அளவுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களை ஹோம்ல தங்க வைப்பாங்க. இல்ல உங்களுக்கு உண்டான பாதுகாப்பு இருப்பிடங்களும் உங்களுக்கு உண்டான பாதுகாப்பு அதிகாரிகளையும் கூட உங்களுக்காக நியமிப்பாங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல குடும்ப வன்முறை சட்டத்தை பத்தி பேசியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதையும் இங்க கீழே சேனல்ல ஆட் பண்ணியிருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணும்போது தான் இது போல நிறைய பதிவுகளை பண்ணுவதற்கான ஒரு என்கரேஜிங்காகவும் எனக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோவும் ஷேர் ஆகும். நன்றி.